ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இது என்ன விலாக் அப்படின்னா, இது கடையோட சுற்றி பார்க்குற விலாகு, ஷாப்பிங் பண்ண விலாகு தான். அதில் நாங்கள் ட்ரிச்சி போனோம்ல, அதோட விலாகு தான். அதில் சரவணா ஸ்டோர்ஸ் போனோம், அதுக்கப்புறம் மங்கள் போனோம். எல்லா கடையும் அடிச்சிட்டோங்க, சுற்றி அடித்தோங்க. அதில் சரவணா ஸ்டோர் போயிடுச்சு, அதை வீடியோ எடுக்க முடியலை. அடுத்து மங்கள் போனோம். அங்கே இருக்க பாத்திர கடைக்கு தாங்க போனோம். கடல் மாதிரி இருக்குங்க, வேறு லெவல். அதுக்கும் ஒரு ஃப்ளோரு, ஒரு இது அப்படியே என்ன வேணால் இருக்குது. என்ன வேணாலும் நீங்கள் போனீங்கன்னா அள்ளிக்கிட்டு வரலாங்க. அவ்வளோ பொருள் இருந்துச்சு. அது எல்லாத்தையும் ஒரு ரவுண்ட் அடித்தாச்சுங்க. எதுங்க இல்லை, வீட்டுக்கு தேவையான ப்ரெஷ்ஷுலேருந்து வீட்டுக்கு தேவையான பாத்திரம் வரை அனைத்து வகையான பொருள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என் பொண்ணு என்னம்மா எல்லாத்தையும் என்னம்மா இப்படி பொருள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றா செக் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதை ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு இருந்தா. நானும் அவள் கூட வாப்பாப்பா போகலாம் சொல்லிட்டு பொண்ணு பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு பொருளாக தொட்டு பார்த்துட்டு இருந்தாங்க. அம்மா இது வாங்கலாம்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நான் சரி எல்லாம் கடைசியாக லாஸ்ட்டாக வாங்கலாம் பட்டு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஒரு ஃப்ளோர் முடிச்சிட்டோம். அங்கே பாத்திரம் ஃபுல்லாக இருந்துச்சு. அடுத்து செகண்ட் ஃப்ளோர் வந்தோம். அங்கே பார்த்தோம் அப்படின்னா வீட்டுக்கு தேவையான ஆக்சஸரி எல்லாம் இருந்துச்சு. அப்புறம் இது மாதிரி ப்ரஷ்ஷு, பாத்ரூம் ஐட்டம்ஸ் இதெல்லாம் இருந்துச்சு. ப்ரஷ்ஷு, மாப்பு, மேட்டு, பாத்ரூமுக்கு தேவையான மாட்டு, அப்புறம் வீடு குப்பையாக இருந்துச்சுன்னா அதை துடைக்கிற அந்த ஸ்டிக்கு எல்லாமே இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். எது இல்லைன்னு சொல்லலாம், அவ்வளோ பொருள் இருந்துச்சு. அதுக்கப்புறம் மேட்டுலேயே டிஃப்ரெண்ட் டைப்பாக வச்சுருந்தாங்க. அதை ஒன்றா தொட்டு பார்த்துட்டு இருந்தான் என் பொண்ணு. அம்மா இது வாங்கலாமா, அம்மா இந்த மேட் அழகாக இருக்குது, இந்த மேட் அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு கிளாத்து, எப்படி சொல்கிறது, காட்டன் கிளாத்தில் இருந்துச்சு. அப்புறம் காட்டன் கிளாத்து, அப்புறம் கிளாஸில் இருந்த ஒரு மாதிரி இருக்கும்ல, அது மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டைப் சொல்லிகிட்டே போகலாம். அது எப்படின்னு எனக்கு சொல்ல தெரில. எல்லாத்தையும் தொட்டு பார்த்துட்டு வந்தோம். எங்களுக்கு எது வாங்குறதுனே தெரியல, ஒரே கன்ஃபியூஷன். எடுத்து தண்ணி இருக்கும் ப்ளஸ் சறுக்கி விடாமல் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இந்த சைடு வந்தால் ஒரே வெண்கல பாத்திரம், விளக்கு, குத்து விளக்கு ஐட்டம், பூஜாஸ் ஐட்டம் எல்லாம் இருந்துச்சு. பூஜாஸ் ஐட்டம் எது ஒன்று கூட மிஸ்ஸிங் இல்லாமல் எல்லாமே இருந்துச்சு. குத்து விளக்குலாம் என் பொண்ணோட ஹைட்டை என் ஹைட்டுக்கு இருக்குதுன்னா பார்த்துக்கோங்களேன், அவ்வளோ திங்ஸ் இருந்துச்சு. அதை எல்லாத்தையும் நாங்கள் ஒன்றா எடுத்து பார்த்துட்டு இருந்தோம். ஒரு அம்பு இருந்துச்சு. அதை என் பொண்ணு நானும் வச்சு பார்த்துட்டு ஃபோட்டோவுக்கு போஸ் கொடுத்துட்டு என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம். அதில் பட்டு வச்சு பார்த்துட்டு இருந்தாங்க. அவங்களையும் வச்சு நான் தான்மா முருகன் சாமி அப்படின்னு சொல்லிட்டு போஸ்லாம் டக்குன்னு அதை பார்த்ததுமே போஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் அவங்களே வீடியோ எடுத்துகிட்டு அப்புறம் ஒரு வெண்கலத்துலேயே நிறைய மணி பெல்லெல்லாம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அப்புறம் அதுலேயே சிலைங்க, அதுவும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. சிலைங்க ஒன்றா செம்ம டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஒரு சிலையும் அப்படியே டெக்கரேட்டிங் ஐட்டமாக கூட இருந்துச்சு. டெக்கரேட்டிவ் ஐட்டமாக நம்ம வீட்டில் மாட்டி வைக்கலாம், அது மாதிரி கூட இருந்துச்சு. அதில் ஃபேஸ் மாதிரி இன்னும் நிறைய சொல்லலாம். அது பிறகு இதில் ட்ரீ பாருங்களேன், ஃபேமிலி ட்ரீ மாதிரி சூப்பராக இருந்துச்சு, அழகாக இருந்துச்சு. பொண்ணு எனக்கே வாங்கிட்டு போகலான்னு தான் இருந்துச்சு. ஆனால் விலை 2000 மாதிரி இருந்துச்சு. அதை பார்த்து ஷாக் ஆகிட்டு அப்புறம் வந்துட்டேன். அப்புறம் சாமியிலேயே வெண்கலத்தில் எல்லா வகையான சாமியும் ஒரே பேஜில் இருக்கிற மாதிரி வச்சுருந்தாங்க. எல்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஊஞ்சல் மாதிரி இருந்துச்சு. என் பொண்ணு அந்த ஊஞ்சலை தொட்டி பார்த்தா க்யூட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இங்கே ஒரு அம்பு அதையும் பார்த்துட்டு அம்மா நான் ஃபோட்டோ எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். போதும் சாமி நீ வச்சுட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு நடைய கட்டுவான்னு சொல்லி கூப்பிட்டு வந்துட்டோம். அப்புறம் நிறைய பாருங்களா, மாடு மாதிரி கண்ணுக்குட்டி மாதிரி நிறையா இருந்துச்சுங்க. அப்படியே டெக்கரேட்டிவ் ஐட்டமாக நம்ம வச்சு வீட்டில் வச்சு அழகு பார்க்கலாம், அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. இதில் பாருங்களேன், கட்டில் மாதிரிலாம் இருந்துச்சு சொல்லப்போனால், அதுவும் சூப்பராக இருந்துச்சு. அதையும் பார்த்துட்டு நாங்கள் எடுத்து வச்சுட்டு வந்துட்டோம். அப்புறம் ஃபோட்டோஸ், இந்த சைடு பார்த்தா அந்த சைடு பூஜை சாமானுங்க, இந்த சைடு பார்த்தா ஃபோட்டோஸு, சாமி ஃபோட்டோஸு ஃப்ரேம் போட்டு அப்படி அழகாக வச்சுருக்காங்க. அப்படி இதில் கண்ணாடி கிளாஸ்ங்க, அந்த நகை கடைக்கெலாம் பின்னாடி வச்சுருப்பாங்க பார்த்துருக்கீங்களா, அதுதாங்க அந்த ஃபோட்டோஸில் இங்கே இருந்தால் வாங்கியிருக்காங்க. அவ்வளோ பெரிய ஃபோட்டோஸுங்க.
நகை கடை, ஜவுளி கடை, அது மாதிரி பெரிய பெரிய கடைகள்லாம் வச்சுருப்பாங்கல்ல, அந்த பெரிய பெரிய சாமி ஃபோட்டோஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு நாங்கள் உடனே கீழே இங்கே வந்துவிட்டோம். வந்து பார்த்தா செப்பல்ஸ் அந்த அடுத்து அது ஒரு கூட குமிச்சு வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் அதை பார்த்துட்டு இதுலேயும் எனக்கு ஒரு செப்பல் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். உனக்கே ஆல்ரெடி 4 செப்பல் 5 செப்பல் இருக்குது, போதும் பட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து அதை எடுத்து பார்த்துட்டு அப்புறம் வச்சாச்சு. அப்புறம் இந்த சைடு ஷூவு, இந்த சைடு பெல்ட்டு, ஷாக்ஸு இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ், சொல்லிக்கிட்டே போகலாம். அதுக்கப்புறம் நாங்கள் அதை பார்த்துட்டு நாங்கள் கீழே நெக்ஸ்ட் ஃப்ளோருக்கு வந்துட்டோம். நெக்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து பார்த்தா வெள்ளியில் ஃபுல்லாக இருந்துச்சு. இது பார்ட் 2ல் பார்க்கலாம்.